பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 18வது வசனம், துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான், நீதியை விதைக்கிறவனோ மெய் பலனை பெறுவான். நீதியை விதைக்கிறவனோ மெய் பலனை பெறுவான். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும், குடும்பத்திலையும் சரி, வேலை இடத்திலையும், எல்லா இடத்திலையும் நாம எடுக்கிற முடிவுகள் நீதியா அநீதியா என்பதை சாரும். தேவ சமூகத்தில் ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்க இதயத்தில் பேசுகிறார், காரியங்களை நடப்பிக்கிறார், தேவ நடத்தும்படி காரியங்களை செய்கிறோம். சில இடங்கள் ஆண்டவர் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறார், இது நீதி அல்ல, இது சரியல்ல. உடனே ஆண்டவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து, ஆண்டவரே நீதியான காரியத்தை நான் செய்வேன், நீதியை விதைக்கணும். இன்னைக்கு குடும்பத்தில் சகோதர சகோதரிகளுக்குள்ள சொத்து பகிர்ந்து கொள்ளுகிற காரியம் வருகிறது. பார்ட்னர்ஸுக்குள்ள தொழிலில் லாபம் வருகிற பொழுது அதை பகிர்ந்து கொள்ளுகிற காரியம், ஒரு நன்மை வருகிறது, ஒரு ஆசீர்வாதம் வருகிறது. எப்பொழுதுமே நம்மை ஆசீர்வாதம் சந்திக்கிற பொழுது நீதியான காரியத்தை செய்யணும். உங்க கரத்துல வேலை இடத்துல நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்கறாங்க, ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்டை கொடுக்கறாங்க, பல மில்லியன் வர்த்துள்ள ப்ராஜெக்ட் கொடுத்து உங்களை நம்பி இந்த காரியத்தை செய்யுங்கன்னு கொடுக்கறாங்க. நீதியை விதைக்கணும், அப்பதான் மெய் பலனை பெறுவோம். நிறைய இடத்துல ஒர்க் பிளேஸ்ல அந்த மாதிரி அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கிற பொழுது நீதி அநீதி செய்வதற்குண்டான காரியங்கள் நம்ம கையில் இருக்கும். யாரும் பார்க்க மாட்டாங்க, ஆனால் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்தை, நம்ம ஒவ்வொருவரும், இதை பிரசங்கிக்கிற நானும், நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நான் நீதியை விதைக்கிறேனா அநீதியை விதைக்கிறேனா? நீதியை விதைக்கிறவனோ மெய்ப்பலனை பெறுவான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் எடுக்கிற முடிவுகள், நான் சார்ந்திருக்கிற இடம், நான் நம்புகிற தலைமை, நான் நீதியை விதைக்கிறேனா அநீதியை விதைக்கிறேனா? நீதிக்கு துணை போகிறேனா அநீதிக்கு துணை போகிறேனா? சில இடங்கள்ல பார்க்கிறோம், நமக்கு என்ன பிரச்சனை, எனக்கு என்ன பிரச்சனை, நான் ஒரு ஓரமா இருந்துக்கிறேன். அதனால சில வேளைகள்ல ஜனங்கள் அநீதிக்கு துணை போறாங்க. நீதிக்கு குரல் கொடுக்க வேண்டிய இடத்துல அநீதிக்கு துணை போறாங்க. அருமையான தேவ ஜனமே, நம்முடைய நண்பர்கள், நம்முடைய ஃபெல்லோஷிப் தேவனுக்கு முன்பாக பலப்படும்படியாய், நீதியை விதைக்கும்படியாய் நம்மளை நடத்தணும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஃபெல்லோஷிப் சரியில்லை, அவங்க சரியான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நேரம் நடத்தல, லாஸ்ட்ல கடந்து போறோம். கர்த்தருடைய கண்கள்லையும் அப்படியே தான். நாளைக்கு போய் ஆண்டருக்கு முன்பாக நம்ம சொல்ல முடியாது, என்னுடைய நண்பர்கள் நடத்தினாங்க, என்னை உயிர்த்தோல நடத்தினாங்க. இல்லை, நமக்கு தெரியணும் எது நீதி எது அநீதி. குடும்பத்திலையும் சரி, நான் எடுக்கிற முடிவுகள் நீதியா எடுக்கிறேன்னா அநீதியா இருக்குதான். சில வேளைகள் அநீதி என்று நம்மளுக்கு புரிந்து தேவனதை உணர்த்துகிற பொழுது தயவு செய்து எல்லா இடத்துலையும் நீதியை விதைக்க பிரயாசப்படுங்க. வயல்ல விதை விதைக்கிற பொழுது சூழ்நிலைகள் மாறும். அந்த வெயில்ல அந்த விதைகளை ரொம்ப கஷ்டப்பட்டு விதைப்பாங்க. சில வேளைகளை நீதியை விதைக்கணும்னா கஷ்டம் இருக்கும், நீதிக்காக குரல் கொடுக்கணும், நீதிக்காக நிற்கணும்னா கஷ்டம் இருக்கும். ஆனால் நீதியை விதைக்கிறவர்கள் மெய்ப்பலனை பெறுவார்கள். நான் நீதியை விதைப்பாண்டவரே, நீதியை விதைக்கிறவனோ மெய்ப்பலனை பெறுவான். நான் விதைக்கிற இந்த நீதி எனக்கும் சரி, என் பிள்ளைகளுக்கும் என் சந்ததிக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும். தேவனோடு நடந்து ஜெயத்தை எடுத்த அநேக பரிசுத்தவான்களை பார்க்கிறேன். நீதியை விதைத்த பரிசுத்தவான்களுடைய சந்ததியில மிகுந்த பலனை அறுக்கிறத பார்க்கிறேன். அநேக குடும்பங்களை பார்க்கிறேன். நீதிக்காக விதைத்து நீதிக்காக நின்றவர்கள், அவர்கள் சந்ததியில் அறுக்கிற மெய் பலனை பார்க்கிறேன். அதற்காக பிரயாசப்படுகிற, ஆசைப்படுகிற, பிராக்டிஸ் பண்றேன். I don't stop with preaching, I practice what I preach. நீங்களும் நீதியை விதைங்க, மெய்ப்பலனை பெறுங்க. இன்றிலிருந்து எந்த காரியத்தை செய்தாலும் நான் எடுக்கிற இந்த முடிவு, நான் எடுக்கிற இந்த காரியம் நீதியானதை செய்கிறேனா, நீதியை விதைக்கிறேனா, இல்லை எனக்கு தெரியாம இது நாள் வரைக்கும் அநீதியை விதைத்து கொண்டிருக்கிறேனா? Am I investing in the wrong place? சிந்தித்து பாருங்க, ஜெபிங்க. எல்லா நேரத்திலையும் தேவனுக்கு பிரியமாய் நீதியை விதைக்கிற ஒரு மகனாய், ஒரு மகளாய் நான் இருப்பேன். நீதியை விதைப்பேன், மெய்ப்பலனை பெறுவேன். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், உங்களுக்கு ஆவிக்குரிய தெளிவை கொடுப்பார். ஆவியானவரே உங்களை வழி நடத்துவார். God bless you.